வணக்கம். தமிழக அரசு இப்போ 4 முக்கியமான புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் உங்க வேலை, படிப்பு, ஓய்வு காலம், ஏன் உங்க குடும்பத்தோட பொருளாதாரம் வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. அது என்னென்ன திட்டங்கள், அதனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் நம்மளோட நோக்கம். இந்த 4 திட்டங்கள்ல உங்களுக்கு எது பொருந்தும், அது மூலமா நீங்க எப்படி பயனடையலான்னு ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல நாம இப்ப பார்க்க போறது ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு துறையில வேலை செய்றவங்கள பத்தி தான். அதாவது கிக் தொழிலாளர்களுக்கான ஒரு புதிய ஆதரவு திட்டம். கிக் தொழிலாளர்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்களே அவங்க தான். இந்த மாதிரி ஆப் பேஸ்ட் டெலிவரி சேவைகள்ல வேலை செய்றவங்கள தான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்றோம். இந்த திட்டம் அவங்களுக்கானது தான். இந்த டெலிவரி வேலை செய்றவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா கவர்மெண்ட் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க புதுசா எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வாங்குனா அதுக்கு 20,000 ரூபாய் மானியம் தராங்க. இது அவங்களோட பெட்ரோல் செலவை குறைக்க ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா? ஆனா விஷயம் அந்த மானியத்தோட முடியல. அதுக்கு மேலேயும் இருக்கு. இவங்களுக்காகவே தனியா ஒரு நல வாரியம் அமைச்சிருக்காங்க. இது மூலமா விபத்து காப்பீடு மாதிரி இன்னும் பல கூடுதல் நன்மைகளை அவங்க பெற முடியும். அதனால இந்த பலன்களை எல்லாம் வாங்கணும்னா இந்த நல வாரியத்துல பதிவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, கிக் ஒர்க்கர்ஸ பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களோட ஒரு ரொம்ப நாள் கோரிக்கையை நிறைவேற்றுற ஒரு திட்டத்தை பத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 வருஷம், ஆமாங்க, 20 வருஷமா அரசு ஊழியர்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. அதுதான் இந்த புதிய டிஎன்ஜிஏபிஎஸ், அதாவது தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம். அப்போ பழைய சிஸ்டம்க்கும் இந்த புது டிஎன்ஜிபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பாருங்க, பழைய திட்டத்துல ரிட்டையர் ஆனப்புறம் எவ்வளவு பென்ஷன் வரும்னு ஒரு நிச்சயமில்லாத தன்மை இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க வாங்குற சம்பளத்தை வச்சு ஒரு கேரண்டியான பென்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குடும்ப ஓய்வூதியமும் அதிகமாக்கப்பட்டிருக்கு. திருமண முன்பணமும் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய மாற்றம். அட, இதுக்கு தகுதி பெறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க குறைஞ்சது 10 வருஷம் அரசு பணியில இருந்தாலே போதும், இந்த உத்தரவாதமான ஓய்வூதிய திட்டத்துக்கு நீங்க தகுதியானவர் ஆகிடலாம். சரி, எவ்ளோ பென்ஷன் கிடைக்கும்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க கடைசியா வாங்கின சம்பளத்துல கரெக்டா பாதி, அதாவது 50% உங்களுக்கு மாசா மாசம் பென்ஷனா வரும். இது உங்க ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கேரண்டி இல்லையா? இது மட்டும் இல்ல, ஒருவேளை பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க குடும்பத்தை கைவிடாம பாத்துக்கிறதுக்கும் இதுல வழி இருக்கு. அவங்க வாங்கின பென்ஷன்ல 60% தொகைய அவங்க நாமினியா போட்டிருக்கிற குடும்ப உறுப்பினருக்கு கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல பாதுகாப்பு அம்சம். அடுத்து 3ஆவதா நம்ம அடுத்த தலைமுறைக்காக, அதாவது மாணவர்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி பாப்போம். டிஜிட்டல் உலகத்துல அவங்க பின்தங்கிடக் கூடாதுன்றதுக்காக இந்த திட்டம் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுமா? முதல் கட்டத்திலேயே கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்க போறாங்க. நினைச்சு பாருங்க, 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். இது எவ்வளவு பெரிய விஷயம். இது ஏதோ பேருக்காக கொடுக்கற லேப்டாப் இல்ல. நல்ல ஹை குவாலிட்டி ஸ்பெக்ஸ் இருக்கு. இன்டெல் i3 ப்ராசஸர், 8GB RAM, வேகமான 256GB SSD. இதெல்லாம் எதுக்குன்னா, மாணவர்கள் அவங்க படிப்புக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேரையும் எந்த தடையும் இல்லாம பயன்படுத்தணும் தான். இது உண்மையிலேயே ஒரு நவீன கல்வி கருவி. சரி, இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? நீங்க இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிசின், அக்ரி, லா, இப்படி பாலிடெக்னிக், ஐடிஐ வரைக்கும் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இது பொருந்தும். நீங்களும் இதுல தகுதி உள்ளவரான்னு செக் பண்ணி பாருங்க. சரி, கடைசியா 4ஆவது திட்டத்துக்கு வந்தாச்சு. இது பண்டிகை நேரத்துல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போற ஒரு திட்டம், பொங்கல் பரிசு திட்டம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமா 3000 ரூபாய் ரொக்கு பணம். இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட அரிசி ரேஷன் கார்டு இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் இது உண்டு. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 4 திட்டங்களையும் ஒரு தடவை டக்குன்னு சுருக்கமா பார்த்துடலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். பாருங்க, கித்தொழிலாளர்களுக்கு ஸ்கூட்டர் மானியம், அரசு ஊழியர்களுக்கு கேரண்டியான பென்ஷன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ லேப்டாப், ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல நேரடியா பயன் தரக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம். இந்த எல்லா திட்டங்களும் அறிவிச்சாச்சு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறது மட்டும் போதுமா? அது பல வருஷத்துக்கு வெற்றிகரமா மக்கள் கிட்ட போய் சேரணும்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இத பத்தி யோசிங்க. நம்ம அடுத்த பகுதியில சந்திப்போம்.